ஸ்கூலுக்கு வந்து போறாளே. ஆமா எல்கேஜி. இதுக்குள்ள வந்ததுன்னா பெரிய உலகில் உள்ள பல்வேறு மதங்களில் மிகவும் முக்கியமான கிறிஸ்தவ மதத்தில் பல்வேறு பிரிவுகள் உள்ளன. அதில் முக்கியமானது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். இவர்களின் தலைவராக போப்பாண்டவர் அறியப்படுகிறார். பல்வேறு நாடுகளில் இருக்கும் கத்தோலிக்க திருச்சபைகள் பல்வேறு மறை மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு பல்வேறு ஆயர்களின் கீழ் இயங்கி வருகிறது. இந்த கத்தோலிக்க மறை மாவட்டங்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து விவரிக்கிறார் தேவசகாய மவுண்ட் கத்தோலிக்க திருச்சபையின் பங்கு தந்தை லியோன் டென்சன். அனைவருக்கும் வணக்கம். அருட்பணியாளர் லியோன் டென்சன், தேவசகாய மவுண்ட் திருத்தலத்தினுடைய அதிபர் மற்றும் பங்கு தந்தையாக பணியாற்றி வருகிறேன். இப்போ கத்தோலிக்க திருச்சபையில பல மறை மாவட்டங்களா பிரிச்சிருக்காங்க. இப்படி எதன் அடிப்படையில இப்படி பல மறை மாவட்டங்களாக பிரிக்கிறாங்க? ரோமை திறவை என்கிற பொழுது ரோமையில் திருத்தந்தை இருப்பார். அடுத்து கர்தினால்கள், ஆயர்கள் என்று இருப்பார்கள். ஒவ்வொரு மறை மாவட்டத்திற்கு ஒரு ஆயர் இருப்பார். இது ஒரு உலக திறவையினுடைய பணியை, அதாவது திருத்தந்தையினுடைய அந்த எண்ணங்களை கத்தோலிக்க திறவை வாழ்வாக்க வேண்டும். திருத்தந்தை நிச்சயமாக இறைமகன் இயேசு கிறிஸ்துவுடைய மதிப்பீடுகளை வாழ்வாக்க கற்றுக் கொடுக்கிறார். அந்த படிப்பினைகளை வாழ்வாக்குவதற்கு, அது தரை சென்று சேர்வதற்கு, அது ஒவ்வொரு இடத்தில் உள்ள எல்லா மக்களையும் சென்றடைவதற்கு இவ்விதமாக மறை மாவட்டம் என்ற சூழலில் ஆயர், குருக்கள், இறைமக்கள் என்று அமைக்கப்பட்டது. ஒவ்வொரு மறை மாவட்டத்தோட பங்கு என்ன? பங்கும் அதோட செயல்பாடுகளும் இப்போ ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கும் போது இப்போ ஒவ்வொரு மறை மாவட்டத்துக்கும் ஒரு தனிப்பட்ட செயல்பாடுகள் இருக்கும். அப்படி ஒவ்வொரு மறை மாவட்டத்துக்கும் உள்ள செயல்பாடுகள் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு மறை மாவட்டத்தினுடைய ஆயர் தல திறவைக்கு தேவையான காரியங்களை ஆய்ந்தறிகிறார். ரோமை திறவை கொடுக்கிற அந்த விளிமியங்கள் மறக்கப்படுவதில்லை, ஒதுக்கப்படுவதில்லை. அதை அந்தந்த மறை மாவட்ட சூழலுக்கும் அந்தந்த நாட்டின் சூழலுக்கும் ஆய்ந்தறிந்து மக்கள் வாழ்வு பெற எதை செய்ய வேண்டும் அதை முன்னெடுக்கிறார். ஒட்டுமொத்தமாக திறவையினுடைய நோக்கம் மக்கள் வாழ்வு பெற வேண்டும். அந்த வாழ்வுக்கான செயல்பாடுகளை எப்படி வடிவமைத்துக் கொள்வது என்பதில் தலையாய கடமை அந்தந்த மறை மாவட்ட ஆயர்கள்.